வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தெருநாய்களைப் போல அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இந்த எடப்பாடியினுடைய ஒரு சில கூட்டம் அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. காலில் விழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை அடைந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தெருநாய்கள் அங்கு மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அது புரட்சி தலைவி அம்மாவால் ஏற்படுத்திய அந்த ஆட்சி அமைப்பு என்பது கடைசியாக அவர் விட்டு சென்ற கோட்பாடுகள். அதற்கடுத்து மக்களுடைய பணத்தை எடுக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று தெருநாயாக எடப்பாடியினுடைய கோட்பாடுகள். ஆனால் 2 கோடி தொண்டர்களுடைய நிலைப்பாடு அறியாமல் அவர்களுக்கென எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல் அவர்களுக்கு அந்த 3 வேளை உணவருந்துவது அல்லது வேலை வாய்ப்பு அல்லது அவர்களுக்குரிய வீடு கட்டமைப்பு எந்த விதத்திலுமே தொண்டர்களுக்கான செயல்பாடுகள் செய்யாமல் அந்த தெருநாயினுடைய வீட்டை மட்டுமே மேல்மைப்படுத்துவது. இபிஎஸ்னுடைய குடும்பமான தெருநாய்கள், அதனுடைய பையன் மித்தின் ஒரு தெருநாயி, இவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சொத்தை அபகரித்து வாழ வேண்டும், மற்றவர்களை பற்றி எந்த ஒரு உள்நோக்கும் இல்லாமல் நலன் கருதாமல் இன்றைக்கு ஒரு தெருநாயாக அலைந்து கொண்டிருக்கும் எடப்பாடிக்கு வரும் தேர்தல் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஒரு கொடுக்கின்ற வேலையை செய்கின்ற ஒரு நல்ல நபராக இருக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அவர் நம்பி கொடுத்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை காலில் விழுந்து வாங்கிவிட்டு கொடுக்கின்ற நபரை தூக்கி எறிந்து நம்பிக்கை துரோகிக்குரிய ஒரு தெருநாயாக இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கும் எடப்பாடிக்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கும். ஒரு தெருநாய் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக அமைப்பதற்கும் அங்கு அதை செயல்படுத்துவதற்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லை. இது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஒரு தமிழ்நாட்டை ஆளப்பட வேண்டும் என்றால் தகுதி வேண்டும். எந்த ஒரு தலைவருக்குமே ஒரு நிலையான கோட்பாடுகள் இருக்க வேண்டும், நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு நம்பிக்கை துரோகியாக ஒரு தெருநாயாக அலைந்து கொண்டிருக்கும் எடப்பாடி, அதிலும் அந்த குடும்பத்தை சார்ந்த மித்தின் மற்றும் அவருடைய மனைவி, அவரை சார்ந்த உறவினர்கள், இந்த தெருநாய்கள் தங்களை காப்பாற்ற வேண்டும். பாசிசம் அரசியலோடு